அண்மை செய்தி. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் 32 பேர் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் சிக்கலுக்கு உள்ளாகின்றனர். இந்நிலையில் சமீபமாக இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் 32 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், அவருடைய கண்டன அறிக்கையை குறித்த முழு விவரங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த மீனவர் கைது தொடர்பாக தன்னுடைய கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது அப்படிங்கிறது தொடர் கதை ஆகியிருப்பதாகவும், எனவே அந்த வகையில இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் வங்கக்கடல் பகுதியில மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 32 மீனவர்கள் 4 நாட்டு படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைப்படுத்திப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களுடைய உடைமைகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் கச்சத்தீவு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் தேர்தல் நேரத்தில் மட்டும் திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்துட்டு இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்கள் படும் இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வை எட்டுமாறு மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநிலத்தில் ஆட்சியையும் 40 எம்பிகளையும் வைத்துக் கொண்டு வழக்கம் போல இந்த பிரச்சனை குறித்து எதுவும் பேசாமல் உரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். உரிய அழுத்தத்தை நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி எம்பிக்கள் கொடுக்க வேண்டும் எனவும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களை அளித்ததற்கு நன்றி ஆம்ஸ்ட்ராங்.